போன சாப்டரோட முடிவுல அந்த கஃபேன்குள்ள இருந்து மாஸ்டர் கியூ வெளியில வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே மாஸ்டர் கியூ வந்துட்டு அந்த அப்பேச்சரை ஓபன் பண்றதுக்கான மெத்தட உங்க மைண்டுக்குள்ள பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென் கிட்ட ட்வின் லைட் டார்க் ஃப்ரூட்டுங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக காம்பன்சேஷனா கொடுக்குறாங்க. இதை மட்டும் நம்ம ஹீரோ கன்சியூம் பண்ணானா கியூஐ பிளட் மென்டல் பவர் மூணுத்தையுமே ரேபிடா இன்க்ரீஸ் பண்ணும். உடனே ஹீரோ அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்ல, பதிலுக்கு அவங்களும் நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்ல, இது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஒரு காம்பன்சேஷனா தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அவங்கிட்ட இருக்க அந்த ஈகிளையை யூட்டிலைஸ் பண்ணி மாஸ்டர் கியூ எங்க போனாங்கன்னு செக் பண்ணி பாக்குறான். ஆனா அவங்களுடைய பிரசன்ஸ் அவனால கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனை நம்ம ஹீரோவே இது வரைக்கும் பார்த்தது இல்ல. உடனே சாங் வந்துட்டு அவங்களுடைய பயாலஜிக்கல் லெவல் என்னன்னு தெரியுமா மாஸ்டர்னு கேட்க, பதிலுக்கு லியோ வந்துட்டு எக்ஸாக்டா எனக்குமே தெரியல, வேணும்னா அவங்க ஸ்ட்ரென்த்தை டிஸ்பிளே பண்ணதை வச்சு நம்மளால கெஸ் பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்சு அவங்க எபிக் இல்லனா லெஜெண்டரி லெவல்ல இருக்கணும். இது கேட்ட சாங் வந்துட்டு எனது லெஜெண்டரி லெவலா, அப்படின்னா நம்ம வைஸ் கவர்னருக்கு ஈக்குவலா இருப்பாங்க போலயே. பதிலுக்கு லியோவும் மேபி அவரையும் தாண்டி மித்திக்கல் லெவல்ல கூட இருக்கலாம்னு சொல்லலாம். எதை வச்சு சொல்றேன்னா அந்த ரூன்ஸ்ல இவங்க வந்துட்டு இம்மார்டல்ஸ் அதுக்கப்புறம் காட் லெவலுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான பர்சன் போட்டிருக்கு. இது கேட்டு சென் வந்துட்டு பீன் லியோ சொல்ற மாதிரி காட் லெவல்லையோ இல்லடா இம்மார்டல் லெவல்லையோ நிறைய பேர் இருந்தாங்கன்னா இப்போ அவங்க எங்க போனாங்கன்னு யோசிக்க, ஒருவேளை மாஸ்டர் கியூ மாதிரி அவங்களும் சர்வைவ் ஆகுறதுக்காக கஃபைன்குள்ள போயிட்டாங்களோ அப்படின்னு யோசிக்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இப்பவுமே புரியல, இவ்வளவு பவர்ஃபுல்லான பர்சன் எதுக்கு அவங்களே இந்த மாதிரி சீல் பண்ணிக்கணும், வெறும் சர்வை பண்றதுக்காகவா? இதே நேரத்துல மாஸ்டர் கியூ வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துலதான் எவல்யூஷனரியுடைய ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா அது எதுவுமே இப்ப இங்க இல்ல. இதெல்லாம் வச்சு பார்த்தா என்னுடைய முன்னாள் பேட்மேன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் என்ன சீல் பண்ணிக்கிட்ட அந்த டைம் அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க போல. எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெஷர் ரூம்ல இருந்த ரிசோர்சஸ் எல்லாமே அவங்க ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. இப்போதைக்கு நான் இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு வேற வழி இல்ல. நான் சர்வை பண்றதுக்கும் அந்த ஜூனியரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். இதே நேரத்துல சென் வந்துட்டு அந்த ட்வின் லைட் டார்க் ஃப்ரூட்டை ரெண்டா கட் பண்ணி ஷான் பாதியும் அவன் பாதியும் டேக் பண்றாங்க. அது ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பயாலஜிக்கல் லெவல் ரேபிடா இன்க்ரீஸ் ஆகுது. உடனே ஷான் வந்துட்டு பாப்லியானுடைய மாஸ்டர் வந்துட்டு இந்த அளவுக்கு ரேரான ஒரு ட்ரெஷரை வச்சிருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும். ஆக்சுவலா இது எதுக்கு சொல்றான்னா இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ட உடனே அட்வான்ஸ் லெவல் 4th ரேங்க்ல இருந்த நம்ம சென் அட்வான்ஸ் லெவல் 5th ரேங்க் மூவ் ஆகுறான். இதே நேரத்துல அட்வான்ஸ் லெவல் 1st ரேங்க்ல இருந்த ஷான் அட்வான்ஸ் லெவல் 3rd ரேங்க் மூவ் ஆகுறான். உடனே ஷான் வந்துட்டு நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு மூவ் ஆகிட்டோம், ஃபைனலா ஆர்ச்சின் லேண்டுக்கு போறதுக்கான ரெக்குயர்மெண்ட்டை மெட் பண்ணிட்டோம். மிலிட்டரி ட்ரைனிங் அப்போ நம்ம கேள்விப்பட்ட மாதிரி அந்த இடம் வந்துட்டு ரொம்பவே விசித்திரமா இருக்குமா அப்படின்னு கேக்குறப்போ பதிலுக்கு சென் வந்துட்டு எனக்கு தெரியல, மேபி நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லலாம். இதே நேரத்துல அந்த மாஸ்டர் கியூ இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆர்ச்சின் லேண்டுன்னு ஏதோ பத்தியோ பேசிட்டு இருக்கீங்க, அது எங்க இருக்குன்னு கேட்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே சென் வந்துட்டு மாஸ்டர் இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, உடனே அவங்களும் உள்ள வந்துட்டு அந்த ஆர்ச்சின் லேண்டை பத்தி பிரீஃபா சொல்லுன்னு கேட்க, வேற வழியே இல்லாம அந்த ஆர்ச்சின் லேண்டை பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண. அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எவல்யூஷனரி ரிசோர்ஸ குவிச்சு வச்சிருக்க ஒரு இடம் தான் அது. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி அண்டர் கிரவுண்ட காட்டுறாங்க. உடனே அங்க இருக்கவங்களும் 8th எல்டர் அந்த டென்ஷன் மேல போக்கஸ் பண்றதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்டர் சொல்லியிருக்காராமே அது உண்மையானு கேட்க, பதிலுக்கு அவரும் நம்ம கிரேட் எல்டர் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணணும், அது ரொம்ப லேட் ஆயிடும். சோ அதனால நம்ம கிரேட் எல்டர் அட்டாக்க லான்ச் பண்ணும்போது ஒரு பெரிய சைபா கூட்டமே அந்த அட்டாக்கை தடுக்கிறதுக்காக கிரேட் எல்டர் இருக்க இடத்த நோக்கி போவாங்க. அந்த சான்ஸை பயன்படுத்தி தனியா இருக்க சென்னுடைய கதையை முடிச்சிடலாம். நான் டிசைட் பண்ணிட்டேன், நாளைக்கு நைட் அந்த அட்டாக்கை நம்ம லான்ச் பண்ண போறோம். என்னோட டிசிஷனுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்க அங்க இருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி லின்சன் இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. மாஸ்டர் கியூ வந்துட்டு அந்த இடத்துக்கு எப்படி போறதுன்னு கேட்க, எல்லா மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்லயும் ஒரு பயாலஜிக்கல் பேசேஜ் க்ளோஸ்ல இருக்கும், அதை நம்ம பயன்படுத்தணும்னா அந்த ஆர்ஜின் லேண்டுக்குள்ள ஈஸியா போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இதை கேட்ட பாவியன் மாஸ்டரும் மனசுக்குள்ள அப்ப இது நாள் வரைக்கும் நானே பார்க்காத ஒரு புது உலகம் இருக்கு, அப்பனா கண்டிப்பா ஒரு நாள் நான் அந்த இடத்துக்குள்ள போகணும்னு முடிவு பண்றாங்க. அப்பதான் சென் வந்துட்டு சரி மாஸ்டர் அதை விடுங்க, இந்த நேரத்துல எங்களை பார்க்க வந்ததுக்கான ரீசன் கேட்க, அப்பதான் அவங்க ஒரு உண்மையை சொல்றாங்க. நான் டே ஃபுல்லா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுனால என்னுடைய கியூஐ பிளட் எனர்ஜி எல்லாமே தீர்ந்து போச்சு. என்னால ஓனா கியூஐ பிளட் எனர்ஜி உருவாக்க முடியாது, ஏன்னா என்னுடைய எவல்யூஷன் பாத்துடைய வழிமுறை இந்த உலகத்துல அழிஞ்சு போச்சு. ஆக்சுவலா அதை வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த எனர்ஜி இல்லைங்கிறதுனால என்னுடைய பாடி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. எனக்கு சர்வை பண்ண கியூஏ எனர்ஜி தேவைப்படுது, அதனாலதான் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் எனர்ஜியா வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஷான் வந்துட்டு மாஸ்டர் நானும் பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து சேர்ந்தவதான்,
நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அட்வான்ஸ் லெவலையும் ரீச் பண்ணிட்டேன். சென்னுக்கு பதிலா என்னுடைய பிளட் எடுத்துக்கணும்னு சொல்றான். எதுக்கு அவ இப்படி சடனா சொல்றானா? ஆஃப்டர்நூன் தான் நம்ம சென் வந்துட்டு கியூஐ பிளட் ஷேர் பண்ணிருப்பான். திரும்பவும் அவனுடைய பிளட் அண்ட் கியூஐ ஷேர் பண்ணானா அது அவனுடைய பாடி ஹேண்டில் பண்ணுமான்னு தெரியாதுல்ல, அதுக்காக தான். உடனே பேவ்லியன் மாஸ்டர் வந்துட்டு உன்னுடைய கியூஐ பிளட்டுடைய குவாலிட்டி ரொம்பவே பியூரா இருக்கேன், என்னுடைய பாடி அதை அப்சர்வ் பண்ணிக்காத. உடனே சென் கிட்ட வந்துட்டு உன்னுடைய வாயை தொடன்னு சொல்லி ஒரு பில்ல கொடுக்குறாங்க. அதை கன்சியூம் பண்ண அடுத்த நிமிஷமே அவனுடைய கியூஐ பிளட் ரேபிடா இன்க்ரீஸ் ஆகுது. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் இன்டேக் பண்ண அந்த பில் வந்துட்டு ரேபிடா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அவனே பிளாஸ்ட் ஆயிடுவான் போல. அப்பதான் இந்த பேவ்லியன் மாஸ்டர் வந்துட்டு சீக்கிரமா அவனுடைய கியூஐ எனர்ஜி எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண, நான் கொடுத்த அந்த பில் வந்துட்டு கண்டினியூவா கியூஐ ரீஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும், நீ மட்டும் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா கொஞ்ச நேரத்துல எக்ஸ்ப்ளோட் ஆயிடுவ. உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய கியூஐ பிளட்ட மாஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றான். இதே நேரத்துல அவங்க கிட்ட மாஸ்டர் நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா உங்க எவல்யூஷனரி பாத் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பேஸ் பண்ணிருக்கேன், அப்புறம் எதுக்காக பிளட் டெம்பரிங் டெக்னிக்கா கிரியேட் பண்ணீங்கன்னு கேட்க பதிலுக்கு மாஸ்டர் கியூவும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா நான் வந்துட்டு இம்மார்டல் பாத் அப்புறம் மார்ஷல் ஆர்ட்ஸ் பாத் ரெண்டுத்தையுமே லேர்ன் பண்ணேன். இதுல இம்மார்டல் பாத்துங்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல இருக்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அப்சர்வ் பண்றது. ஆனா மார்ஷல் ஆர்ட்ஸ் பாத்துங்கிறது நம்மளுடைய பாடியை ஸ்ட்ராங் ஆக்குறது. ரெண்டு பாத்தும் வேற வேறையா இருந்தாலும் அதுடைய ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு ஒண்ணுதான். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்சர்வ் பண்றதுதான் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதனாலதான் என்னுடைய காலகட்டத்துல இருந்த எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே சென் வந்துட்டு ரெண்டு பாத்துமே ஒரே டெஸ்டினேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா எதுக்கு நம்ம ரெண்டுத்தையுமே கத்துக்கணும் அப்படின்னு கேக்குறப்போ உடனே அந்த மாஸ்டர் வந்துட்டு ரொம்ப கவலையா சொல்றாங்க. ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அது நம்பி இருந்த எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாக ஆரம்பிச்சாங்க. சில பேர் அதுல அழிஞ்சும் போனாங்க. இந்த ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ் பாத்துக்கு சேஞ்ச் ஆனாங்க. இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க சில பேர் அவங்களே சீல் பண்ணாங்க. ஆனா அப்படி சீல் பண்ண எல்லாருமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளுங்க. இப்படியே அடுத்த 1/2 மணி நேரம் அந்த கியூஐ டிரான்ஸ்பர் ஆகுது. உடனே மாஸ்டர் கியூ வந்துட்டு போதும் உன்னுடைய பிளட் அண்ட் கியூஐ ட்ரைன் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நீ நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு நைட் இதை திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு ஸ்பெஷலான பிளட் பாத் பில்ல கொடுக்குறாங்க. நீ டெய்லி எனக்கு கியூஐ டிரான்ஸ்பர் பண்றதுக்கு இதுதான் உன்னுடைய காம்பன்சேஷன். இது வந்துட்டு கியூஐ பிளட்டை ரீஸ்டோர் பண்றதோட மட்டும் இல்லாம உன்னோட பாடியில இருக்க அப்பேச்சரை ஓபன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உடனே ஹீரோ வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்ல பதிலுக்கு அவங்களும் என்னாச்சு கேளுன்னு சொல்றப்போ உடனே அவன் வச்சிருந்த அந்த பேப்பர் எடுத்து இந்த ரூல்ஸ் லெட்டரை எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களான்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் அதை உத்து பார்த்துட்டேன், எனக்கு இது என்னன்னு தெளிவா தெரியல, ஆனா எங்களுடைய காலகட்டத்துல இந்த ரூல்ஸ் விட எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். இதை கேட்ட ஹீரோவுக்கும் தூக்கி வாரி போடுது. உடனே மாஸ்டர் சொல்றது டீன் வீடியோல காட்டின அந்த ரூல்ஸா அப்படின்னு நினைச்சிட்டேன். தூங்கிடாதீங்க மாஸ்டர், நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு போறோம். அங்க இருந்து அந்த வீடியோ ரெக்கார்டை எடுத்துட்டு வர இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ரெக்கார்டிங்க மாஸ்டருக்கு போட்டு காட்ட எக்ஸாக்ட்லி என்னுடைய காலகட்டத்துல இந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்குள்ள நான் என்டர் ஆயிருக்கேன். இப்போ அது எங்க இருக்குன்னு கேட்க பதிலுக்கு ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலா அது இப்ப எங்க இருக்குன்னே தெரியல மாஸ்டர், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டீன் ரெக்கார்ட் பண்றதுக்காக அந்த ரூம்ஸ்குள்ள போயிருக்காரு. சேம் லொகேஷனுக்கு அடுத்த நாள் போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த என்ட்ரன்ஸ் இல்ல. உடனே ஷான் கிட்ட அந்த பிரேஸ்லெட்டை கொண்டு வர சொல்றான். உடனே அவளும் கொண்டு வந்து காட்ட அதை பார்த்த மாஸ்டரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பிரேஸ்லெட் குள்ள ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கு. உடனே சென்னை பார்த்து இந்த பிரேஸ்லெட்டை என்கிட்ட கொடுக்க முடியுமா, இதை வச்சு நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல பதிலுக்கு சென் வந்துட்டு பேவ்லியனுடைய மாஸ்டர் கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க கிட்டே கொடுத்துறான். இதை கேட்டு சந்தோஷப்பட்ட மாஸ்டர் கியூவும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பசங்களா இருக்கீங்க, ஆர்ஜின் லேண்டுக்குள்ள போயிட்டு இதுக்கான சொல்யூஷன் தேடும்போது உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸை நான் கொண்டு வரேன். இதை கேட்டு சென்னும் தேங்க்ஸ் சொல்ல ஆக்சுவலா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு கியூஐ பிளட்டை டிரான்ஸ்பர் பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஃபில்லா இருக்க பிரேஸ்லெட்டும் எனக்கு கொடுத்துருக்கான். சரி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, உடனே அந்த ரூம்ஸை தேடி போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சிடுறாங்க. அவங்க போன உடனே ஷான் வந்துட்டு நம்ம மாஸ்டர் அந்த ரூமை கண்டுபிடிச்சிருவாங்களான்னு கேட்க அதுக்கு சென் வந்துட்டு மாஸ்டர் திரும்பி வர வரைக்கும் அது நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அப்படியே அடுத்த நாள் காலையில ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல நாங்க 4 பேரும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜீவே வரா. அவளுடைய ஜென் ஃபியூஸ்னா ரிமூவ் பண்ணிட்டா போல. மாஸ்டர் உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்குன்னு கொடுக்க பதிலுக்கு அவரும் நான் எதையும் ஆர்டர் பண்ணலையே, ஒருவேளை எனக்கு சர்ப்ரைஸ் பண்ற விதமா யாராச்சும் அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்னு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ண போக சென்னுக்கு டேஞ்சர் சென்ஸ் அலர்ட் பண்ணுது. மாஸ்டர் அதை ஓபன் பண்ணாதீங்க, அதுல டேஞ்சரான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அதுக்குள்ள இருந்து அந்த கல்ட் மெம்பர் கண்ட்ரோல் பண்ற பிரான்ச் வெளியில வருது. ஆக்சுவலா அது வந்துட்டு பாய்சனை ஸ்ப்ரே பண்ணுது. இதை பார்த்து ஹீரோ வந்துட்டு நம்ம எல்லாரும் ட்ராப்ல மாட்டிக்கிட்டோம்னு சொல்ல இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு
போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.